வாங்க. நீங்கள் அன்றைக்கி ரேஷனில் வாங்கிட்டு வந்த கோதுமை தாங்க. நல்லா புடச்சி கழுவி எல்லாம் பிறக்கி கழுவிட்டு 2-3 தடவை கழுவி எடுத்துட்டு 2-3 நாள் காய வச்சேங்க. காய வச்சுட்டு இந்த வேறுங்க அரைக்க போகலான்னு எடுத்து வச்சுட்ருக்கேங்க. தட்டில் காய வச்ச வகையில் இருக்குது. ஒரு வாளியில் கொட்டி கொண்டு போய்க்கலாங்க. வாளியில் கொட்டிட்டாச்சுங்க. போய் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாங்க. அங்கே மில்லில் எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் வீடியோ, இல்லைன்னா வீட்டில் வந்து அரைச்சது காமிக்கலாம். கோதுமை மாவு பாருங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு ஜில்லுன்னு நல்லா ஆறிடணுங்க. அப்படியே சூட்டோடு அள்ளி வச்சோம்னா அப்புறம் ரொம்ப நாளைக்கு வண்டு வச்சிடும், இல்லைன்னா காரில் அடிக்க ஆரம்பிச்சிடும், டேஸ்ட் இருக்காது. இதில் கொட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வாளியில் வேறு மாவு இருக்குது பாருங்கள். கூட்டமாக இருந்தாங்க, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அரைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதை வந்து எடுத்துக்கலான்னு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்